என்ன மாமா? தனிமையிலே இனிமே காணுங்க போல இருக்கு. அப்படியெல்லாம் இல்ல துளசி. தனிமையில எங்கிட்ட இனிமையை காண, நீ இருந்தாலாவது இனிமையை காணலாம். சும்மா பாத்துட்டு இருக்கேன், பனியாட்டம் இருக்கா. எங்க பார்த்தாலும் எம்புட்டு உயரத்துல நம்ம நிக்கிறோம் பத்தியா. பனி பனி எங்கிட்டு பார்த்தாலும் பனி நல்லாதான் இருக்குது. ஆனா இதுவும் அப்பத மாப்பிள்ள சொன்னாரு, சரவணனுக்கு கல்யாணத்துக்கு அப்புறம் எல்லாரும் சேர்ந்து ஊட்டி போவந்த அப்படின்னு சொல்லிட்டு இருந்தான். அப்ப அம்மா சொல்லிச்சு, ஊட்டிக்கு எங்கிட்டு போவ, அடுத்த நீ துளசி குழந்தை உண்டாயிருவா, அங்கிட்டு இங்கிட்ட ஒன்னும் அலைய முடியாது அப்படின்னு. ஆமா, அத்தை சொல்றது சரிதானே. குழந்தை குழந்தை ஒன்றா இருந்தா பிள்ளைத்தாச்சி பிள்ளைய கூட்டிட்டு எங்கிட்டடா லாந்துகன்னு சொல்லுவாங்க. நேரம் மாசம் ஆயிடுச்சு, இன்னைக்கு நாளைக்கு வந்துட்டு பெற இருக்கா, இவ்வளவு குற்று திரியுதியா அப்படின்னு பேசுவாங்க. சரி, பெத்தாலும் எங்கேயாவது போலான்னா கை குழந்தைய வச்சுக்கிட்டு பச்சை உடம்புக்காரி எங்கிட்டடா கூட்டு திரியுத, ஒரு இடத்துல அமர்ந்து உட்கார மாட்ட அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு வயசு ஆயிடுச்சுன்னா, சின்ன பிள்ளை இப்பதான் ஒரு வயசு ஆயிருக்கு, பிள்ளைய அங்கிட்டு இங்கிட்டும் கொண்டு திரிஞ்சு உடம்பு முடியாம ஆகுதுக்கா, அதெல்லாம் இப்ப போகக்கூடாது அப்படின்னு பாக்க. இனி எங்க போகும் கஷ்டம்தான் மாமா. அப்படின்னா சீக்கிரமே குழந்தைய பெத்துக்கணும்னு சொல்லுத, அப்படிதானே? சே சே, நான் அப்படி சொல்லவே இல்லையே. அப்படியே நான் சொல்ல வரல மாமா. நான் என்ன சொல்றேன்னா, எங்க எங்க சுத்தணுமோ நல்லா ஒரு வருஷம் சுத்திக்கணும். ஊட்டி கொடைக்கானல் அங்க இங்க எல்லா இடம் சுத்திக்கணும். அதுக்கப்புறமா குழந்தைய பெத்துக்கணும், அப்படி சொல்ல வரேன். எக்ஸ்கியூஸ் மீ, அக்கா அத்தான், தயவு செஞ்சு அங்க கொஞ்சம் வாரீங்களா? எல்லாரும் ஹோட்டல் முன்னாடி நின்று போட்டோ எடுக்கணும் ஆசைப்படுதாங்க. கொஞ்சம் வந்து போட்டோ போஸ்ட் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் உங்க ரொமான்ஸ் வச்சுக்கிட்டீங்களா? என்ன மாப்பிள, போட்டோ எடுக்கிறதுக்கா? நானே நினைச்சிட்டு தான் இருந்தேன் எல்லாத்தையும் வச்சு குரூப் போட்டு ஒரு போட்டோ எடுக்கணும்ட்டு. நம்ம கொடைக்கானல் வந்ததுக்கு ஒரு இது வேணா. இந்த வார மாப்பிள, எல்லாரும் சேர்ந்து ஒரு போட்டோ பிடிப்போம். ஓஹோ, புருஷன் முன்னாடி நீங்க சுத்தி பாக்குறதுக்கு நாங்க கொடைக்கானல கல்யாணம் பண்ணமாக்கோம். நல்லா தான் இருக்குது. அது நீங்களா நல்ல ஒரு பொண்ணை பாருங்க தான், ஒரு பொண்ணும் அமைய மாட்டுது. நானும் கொடைக்கானல்லாம் சுத்தி பார்த்தாச்சு. யாருக்குமே மாப்பிள்ள இங்க பொண்ணை தேடி தேடி சுத்தி பார்த்தாச்சு, பொண்ணு எதுவும் அமையலானே. அதுலதான் தலைவர் கொஞ்சம் வருத்தம். அதானே பார்த்தேன். சும்மா இருங்க தான், நீங்க வேற எதையாவது சொல்லி கோத்து விடாதீங்க. சரி சரி ஏக்கா, சின்னத்தான் பெரியத்தான் எங்க மூணு ஒத்தைய வச்சு போட்டா அப்படி. டேய், 3 பேரா சேர்ந்து போட்டா பிடிக்க கூடாதுடா, பிரிஞ்சிருவாங்கன்னு சொல்லுவாங்க. ரெண்டு ரெண்டு பேரா எடுக்கலாம். முத நீயும் மாமாவும் சேர்ந்து போட்டா பிடிக்கேன், ரெண்டாவது கொழுந்தன் நீயும் சேர்ந்து போட்டா பிடிக்கேன், சரியா? அதெல்லாம் தேவையில்லம்மா தாயே, உன் மூட நம்பிக்கை நீ தான். ஒழுங்கா அவங்க மூணு ஒத்தையும் சேர்த்து நல்லா போட்டோ எடுக்க. சரி சரி, இயற்கை ரசிச்சதெல்லாம் போதும் போங்க. அங்க எல்லாம் வயசானவங்க எல்லாம் வெளியே நிக்க, பனி விழுதுன்னு வேற ஒரு காய்ச்சல் கீச்ச வந்துட்டா நம்மளதான் சொல்லுவாங்க. ஒழுங்கா சீக்கிரம் வாங்க. டேய் மதனு, மாமா சொன்னது இப்பந்தான் நான் யோசிச்சேன். அவர் நல்லதுக்குதான் சொல்லுக்காருக்கடா. உங்க ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணணும்னு வையேன், கல்யாணத்துக்கு கல்யாணம் ஆச்சு, சுத்தினாப்லையும் ஆச்சு, என்ஜாய் பண்ண மாதிரியும் ஆச்சு. அதனால இங்க நல்ல தரகர் நம்பரா இருந்தா வாங்கி வை. ஊர்ல போய் போன் போட்டு வர வச்சு பேசி கல்யாணத்தை முடிச்சிடலாம்டா. இன்னும் கொஞ்சம் விட்டா இங்க ஏதாவது ஒரு கிளவிய பார்த்து நம்ம கல்யாணம் பண்ணி வச்சிருவா. வாங்க மாப்பிள போயிருவோம். சீக்கிரமே வந்து மாதிரி வயசுல இருக்கா. பாப்போம் பாப்போம். அம்மா, கொடைக்கானல் நல்லா பிடிச்சிருக்கா? நல்லா இருக்கலாமா? என்ன உங்களுக்கு ஏதாச்சும் சொல்லுங்க, வாங்கி தரேன். என்ன வேணுமா? எனக்கு என்னப்பா வேணும்? எனக்கு ஒண்ணு வேண்டாம். இங்க இருந்து என்ன வாங்கிட்டு போறதுக்கு? என்னம்மா இப்படி சொல்லிட்டீங்க? இங்க சாக்லேட்டு, டீ தூள் எல்லாம் கிடைக்கும். டீ தூள்லயே இந்த இது இருக்குல்ல, அது என்ன இலையாட்டம் கிடைக்குமே, இலையே பறிச்சு காய வச்சு தருவாங்க. அது ரெண்டே ரெண்டு இலை போட்டா போதும், நல்லா இருக்குமா. ஆமா, கேள்விப்பட்டேன். இந்த மீனப்பிள்ளைக்கு அம்மாவும் சொன்னா, இங்க டீ தூள் காப்பி தூள் எல்லாம் கிடைக்கும்க்கா, நல்ல ஒரிஜினலாட்டம் இருக்கும், வாங்கிட்டு வாங்க துட்டு தரேன் அப்படிலாம் சொன்னா. சரி, அப்ப இந்த மீனப்பிள்ளை அம்மாவுக்கு வேணா கொஞ்சம் டீ தூள் வாங்கிக்கப்பா, நமக்கும் வாங்கிக்கோ, வீட்டுக்கு ஆகும்ல. அப்புறம் துளசி வீட்டுக்கும் வாங்கு என்ன. அப்புறம் சாக்லேட்டு எல்லாமே வாங்கிட்டு வாங்களேன். எனக்கு என்ன தெரியும், உங்களுக்கு தான் தெரியுது எல்லாம். எல்லாத்தையும் வாங்கிட்டு வாங்க என்ன. இந்த பொன்னி பிள்ளையும் கூட்டிட்டு வந்திருக்கலாம். என்ன சரவணா, பாவம் அங்கிட்டே இருக்கு, கூட்டிட்டு வரலான்ட்டா அவன் பேச மாட்டான். நம்ம காலையில போயிட்டு ராத்திரி கிளம்ப இருந்தா கூட்டிட்டு வந்திருக்கலாம். என்ன செய்ய, நம்ம 2 நாள் ஆயிடுச்சு. போட்ட பிள்ளைய நம்மளை நம்பி விடுவாங்களா என்ன? நானும் நினைச்சேம்மா, குடும்பமா எல்லாரும் வரமே பொண்ணி அத்தையமாவது கூட்டிட்டு வரலாம் அப்படிலாம் நினைச்சேன். அவங்க எதுவும் சொல்லக்கூடாத, கேட்டா எதுவும் மாமா வேண்டாம் தான் சொல்லுவாரு, 2 நாள்ல கண்டிப்பா வேண்டாம் தான் சொல்லுவாரு. அதான் நான் கூப்பிடல. சரி, இன்னொரு தடவை எதுவும் வருவோம்ல, அப்ப கண்டிப்பா கூட்டிட்டு வருவோம். என்ன சரவணா?
ஆமா, அவளங்கிட்ட கூட்டிட்டு வர்றதுக்கு நம்ம கூட்டிட்டு வந்து அவன் நம்மளை போட்டு படாப்படுத்தி பம்பரமா ஆக்கி போடுவா. அது இல்லாம மாமனார் விடவும் மாட்டாரு. இனத்துக்கு வீண் பிரச்சனை. இந்தா நம்ம வந்தோம், அமைதியா எல்லாரும் வந்தோம், சந்தோஷமா இருக்கோம். இந்த நாளைக்கு ஊரை பார்த்து போறோம். அவளை கூட்டிட்டு வந்துட்டு அவரு என்ன சொல்லுவாரோ யாது சொல்லுவாரோ, எப்போ சண்டை நடக்குமோ எப்போ வைவாரோ அப்படின்ட்டு வச்சுக்கிட்டு கிடக்கணும். நிம்மதியா வரணும், வெளியூருக்கு வரணும், நிம்மதியா போகணும். கொடைக்கானல்ட்டு சொல்லுதோம், நல்ல மனசுக்கு ஆறுதலாட்டு இருக்கு என்னப்பா. நான் கூட கவலையாட்டம் இருப்பேன், வீட்டுல வேலையை முடிச்சாலும் வேலை நடந்துட்டு இருந்தாலும் இந்த பிள்ளை இருக்க புட்ட பிள்ளை கரை சேர்க்கணுமே, இன்னும் உனக்கு கல்யாணம் பண்ணணும், போனவர் வீடு திரும்பல அப்படின்ட்டு ஒன்னா யோசிச்சுக்கிட்டு இருப்பேன். இங்க வந்து 2 எந்த கவலையும் இல்லை, எந்த யோசனையும் வரல. நல்ல மனசுக்கே ஆறுதலா இருக்குப்பா. ஆமாங்க, நாங்களாவது ஆம்பளையால அடிக்கடி வெளியே போவோம், பொம்பளையால வீட்லயே இருக்கீங்க, பலதையும் யோசிச்சு யோசிச்சு டென்ஷன்லயே இருப்பீங்க. அதான் நானும் சரவணாத்தாவும் பிளான் போட்டோம். சரி, அக்காவையும் கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் வெளியூருக்கு அனுப்பணும்னு அப்பாவுக்கு ரொம்ப நாள் ஆசை. சரி, எல்லாம் நிறைவேறினப்புல இருக்குமே அப்படின்ட்டு தான் இந்த பிளானை போட்டோம். கவலைப்படாதீங்க அத்தை, இன்னும் 6 மாசத்துக்கு ஒருக்க ஒரு டூரை போட்டுருவோம். இப்படி வந்தாதான் மனசுக்கு ஒரு ஆறுதலாகவும் இதமாவும் இருக்கும், குடும்பமும் ஒத்துமையா இருக்கும். இன்னைக்கும் என்ன சொல்றீங்க? ஆமாப்பா, நீ சொல்லவும் சரிதான். இப்படியே வந்து போய் இருந்தா குடும்பத்துல சண்டை சச்சரவு இருக்காது, எல்லாரும் ஒத்துமையா இருப்பாங்க. ஆனா என்ன ஒண்ணு, துட்டு வேணும்ல. சும்மா இப்படி வர முடியுமா? துட்டை பூரா இதுக்கே 6 மாசத்துக்கு செலவழிக்க முடியுமா? இன்னும் வரும்போது எங்க வர்றதுக்கு, இன்னும் அடுத்த துளசி குழந்தை உண்டாலாம் உண்டாவா, பிள்ளைய பார்க்கணும் வளர்க்கணும், வர முடியாதுல்ல. அது சரிதான் அத்தை. இப்போ பெரியத்தனை கல்யாணம் முடிஞ்சு கொடைக்கானல் கூட்டு வந்திருக்கோம். இன்னொரு 6 மாசத்துக்குள்ள 1 வருஷத்துக்குள்ள சரவணாட்டனுக்கு கல்யாணம் முடிஞ்சிரும். அப்ப நம்ம ஊட்டி போக வேண்டாம்? என்னத்தானே சொல்லுது? அட போவாங்க மாப்பிள்ள, நீங்க வேற. பூமாரி, உங்க அண்ணனை கேக்கட்டா? இவன் வேற அப்பப்ப பயம் கட்டுறான். உண்மைட்டு சொல்லுதானா விளையாட்டு சொல்லுதானு கூட தெரியல, பயமா இருக்குது. ஆனா இவன் கேட்டாலும் கேட்டுருவான். அண்ணங்களுக்கும் இவனை நல்லா பிடிக்கதான் செய்யும், கேட்டாலும் சம்மதிச்சிருவாங்க. அண்ணா வாயை திறக்காமே இருந்துருவோம். எல்லாரும் இங்க பாருங்க, பூமாரி சிரியன், எல்லாரும் கொஞ்சம் ஸ்மைல் பண்ணுங்க. குடும்பமா நம்ம வந்திருக்கோம், இது எவ்வளவு பெரிய விஷயம். யாரா நல்லா பளிச்சுட்டு எடு, நல்ல என் குள்ளெல்லாம் தெரியணும் என்ன. சரி அப்பட்டா, உன் குள்ளா, என் கழுத்துல கட்டிருக்க அச்சிப்பு, உன் கையில வச்சிருக்க கம்பு எல்லாம் தெரியும், கவலைப்படாத. பளிச்சுட்டு விழுந்துட்டு இதுல ஆளுக்கு ஒரு காப்பி எல்லா வீட்டுக்கும் ஞாபகமா இருக்கும்ல என்னைக்கும் நம்ம வந்தோன்ட்டு. அப்பாட, பூமாரி கிட்ட நின்று சோடியா போட்டா பிடிச்சாச்சு. இன்னும் அடுத்தது கல்யாணத்துக்கு தான் போட்டா ஜோடியா இருக்கணும். என்ன பூமாரி, நம்ம சோடியா விழுந்திருக்கோம் பத்தியா? யாரும் எதுவும் சொன்னாலா? எதுவும் சொல்லல, எல்லாருக்கும் எல்லாம் தெரியும். இவன் வேற, இவனை யாரும் வந்து பக்கத்துல நிக்க சொன்னா? ஓ ஆமா, இவன் சொன்னாப்ல யாரும் எதுவும் சொல்லல. அம்மா கூட வையும் ஒரு எல்லாம் பேசி வச்சிருப்பாங்களா? ஐயோ, நிம்மதியே இல்லாம ஆகுது இவனால. பெரியத்தா, நம்ம நாளைக்கு கிளம்பிடுவோமோ கொடைக்கானல்ல இருந்து? கூட 2 நாள் கூட இருக்க ஆசையா இருக்குதான். ஆமா ஐசு, கிளம்ப வேணாம், வந்து 2 நாள் ஆயிடுச்சுல. நாளைக்கு நம்ம கிளம்பினா தான் சாயந்தரம் போய் சேரலாம். அது இல்லாம போய் எல்லாரும் ரெஸ்ட் எடுத்துட்டு அடுத்த நாளைக்கு எல்லாரும் அவங்கவுங்க வேலையை பார்க்க போலாம். கவலைப்படாத, இன்னொரு நாள் கண்டிப்பா வரலாம் என்ன. அடுத்த ஊட்டி போலாம், எல்லாரும் கொடைக்கானல் சுத்தி பார்த்தாச்சுல. இன்னொரு 6 மாசம் கழிட்டு அதுக்கப்புறம் எல்லாரும் ஊட்டியை பார்க்க போவோம் என்ன. சரி சரி, நல்லதா ஒரு ஹோட்டலுக்கு கூட்டிட்டு போங்க, சாப்பிடறதுக்கு நல்லா பசிக்குது. சும்மா டீய குடிச்சிட்டு இருக்க ஒரு மாதிரியா இருக்கு, வயிறு அடைச்சு போகுதா. அதான் சாயந்தரம் டீ எதுவும் குடிக்கல. வாங்க நல்ல ஹோட்டலா போய் சாப்பிட்டு இப்ப அடுத்து உறங்குவோம், அப்பதான் காலையில சீக்கிரம் எந்திரிக்க முடியும். பூமாரி, இப்பவுமே நம்ம ஜோடியா நின்ட்டோம் பத்தியா? இன்னும் 3-4 மாசம் நம்ம கல்யாணம். அப்போ இதோட மாலையும் கழுத்தமா சோடியா நிப்போம். இவன் வேற சும்மா இருக்க மாட்டேன், வாய வச்சுக்கிட்டு. அண்ணன் வேற கிட்ட நிக்க அம்மா இருக்க. சரவணா, வா எல்லாரும் சேர்ந்து போய் சாப்பிட்டுட்டு, இங்க ராத்திரி ஏதோ இந்த டீ எல்லாம் மூட்டி எடுத்து ஏதோ பாட்டு டான்ஸ் எல்லாம் உண்டாம அங்கே இருந்து பாத்துக்கிட்டு அப்படி எல்லாரும் போய் தூக்கத்தை போடுவோம். காலையில எழுந்து கிளம்ப வெளியே பார்ப்போம். மாப்பிள்ள, அந்த டிரைவர் தம்பியும் கூப்பிடுங்க, அவரும் சாப்பிட்டுக்க மாட்டார்ல, அவரையும் கூட்டிட்டு வாங்க, எல்லாரும் சேர்ந்தே சாப்பிடுவோம். சாப்பாடெல்லாம் இங்க சுமாராத்தான் இருக்கு என்ன. இந்த மாதிரி அம்பிட்டு ருசியா இருந்த மாதிரி இல்ல. காமாச்சி, இங்க நல்லாத்தான் பண்ணுதாங்க. என்ன ஒரே குளிராட்டம் இருக்குல்ல, பனி பஞ்சாட்டம் பறந்துகிட்டு இருக்கு. அதான் சூடா சோற ஆக்காக்க விரைச்சு போகுது. அது நம்ம சாப்பிட்டோன்னா ருசி இல்லாத மாதிரி இருக்கு. நமக்கு அப்படி இல்ல, வெயிலும் மழையும் குளிரும் கலந்து கலந்து வரும், அதனால தெரியாது. சூடா எப்ப ஆக்கினா நல்லா தான் இருக்கும். இங்க அப்படி இல்லைல்லாமா. பாட்டியம்மா, இந்த சூப்பு அது இதுலாம் நல்லா இருக்கும் பாத்துடுங்க. சாப்பாடு தான் கொஞ்சம் வெறச்சாப்பா இருக்கும், நீங்க சொல்ல சரிதான். சாப்பாடு தான் வெறச்ச மாதிரி இருக்கும், சூப் எல்லாம் நல்லா இருக்கும் பாத்துடுங்க. நல்ல இந்த காளான் சூப்பு, வெஜ் சூப்பே சூப்பரா இருக்கும். நல்ல இங்குள்ள மிளகு சீரகம் போட்டு அப்படி மனம் சூப்பரா இருக்கும். நான் ஒரு சூப்பு தான் குடிச்சேன், சூப்பே 120 ரூபா. ஏ அப்பா, 120 ரூபாயா?
அந்த ரூபா இருந்தா ஒரு 1/4 கிலோ கோழி எடுத்து நம்ம ஊர்ல சூப் வச்சு ஒரு குடும்பமே குடிச்சிருமே. 120 ரூபா கொடுத்தா வாங்கி குடிச்சே. அட போமா அங்கிட்டு நீ வேற. இங்க அந்த மிளகு சீரகம் அப்படி பச்சை அப்படி இருக்குமா, அந்த பிளேவரே சூப்பரா தூக்கலா இருக்கும், கூட கொஞ்சம் குடிக்கணும் போல இருக்கும். இதே இது 200 ரூபா கொடுத்தாலும் அங்க கிடைக்காது. கிடைக்கும், இந்த அளவுக்கு மனமும் ருசியும் இருக்காது. நான் மனம் சூப்பே குடிச்சுட்டே இந்த ஊர்ல வாழ்ந்துடலாம் போல இருக்கு, அம்புட்டு ருசியா இருக்குது. ஏய், ஆளுக்கு ஒரு தொப்பி எல்லாம் வச்சிருக்கீங்க, எனக்கு ஒரு தொப்பி வாங்கி கொடுக்க கூடாது? நானும் அப்படி ஸ்டைலா வச்சிருப்பேன்ல. ஆமா, தங்கச்சி மாதிரி எல்லாம் கேட்டாங்கன்ட்டு வாங்கி கொடுத்தேன். உனக்கு இருக்கு தொப்பி, உன் முடிய தொப்பியாட்டம் தானே இருக்கு. அங்க பாருடா, இந்த பிள்ளையெல்லாம் எம்புட்டு அழகா டான்ஸ் ஆடுதுன்ட்டு. மதனு, நீ நல்லா ஆடுவில்ல, போயேன் அப்படியே 2 ஸ்டெப் போட்டுட்டு வா. நம்ம டேஸ்ட்டுக்குள்ள டான்ஸ் இல்ல, ஏதோ அவங்க ஆடுதாங்க. நான் இவங்க கூட எல்லாம் நம்ம ஆடினா நம்ம ஆட்டத்துக்கு மதிப்பு இல்லாம போயிடும். அதான் பேசாட்டு இருக்கேன், ஆடனா ஆடிடலாம். இவன் சரியான லூசு தான் போல. இம்புட்டு நாளா இவன் லூசோ என்னமோ நினைச்சுக்கிட்டே இருந்தேன். இப்பதான் கன்ஃபார்ம் ஆச்சு, சரியான லூசு. இந்த கிளைமேட்டுக்கு எல்லாரும் இருக்குதோம், நல்லா இருக்கும். பாட்டு போட்டிச்சு விளையாடுவோமா? அட சும்மா இருடி, சும்மா பாட்டு போட்டின்ட்டு. சின்ன பிள்ளைய நீங்க பாடுவீங்களா ஆடுவீங்களா? சும்மா பெரிய இழுத்து விட்டுக்கிட்டு. நீ முடிஞ்சா 2 ஆட்டம் ஆடு, காலேஜ் போற பிள்ளை தானே, நீ பூ மாதிரி சேர்ந்து ஆடு. அவங்க ஆடுதாங்கன்னா நானும் கூட சேர்ந்து ஆட ரெடி. நான் டான்ஸ் எல்லாம் ஆட மாட்டேன், பாட்டு வேணா பாடுதேன்ப்பா. எனக்கு டான்ஸ் எல்லாம் வரவே வராது. பூமாரி, உனக்கு டான்ஸ் ஆட தெரியுமா? ஐயோ, எனக்கு டான்ஸ்லாம் ஆட தெரியாது, பாட்டே பாட வராது. நான் அடிக்கிட மாட்டேன். சே, சான்ஸ் மிஸ் ஆ போச்சே. ச்சே, கொடைக்கானல் எப்பவும் போவோம் நினைச்சு கொடைக்கானல் வந்து நாளைக்கு வீட்டுக்கும் போறோம். கூட 2 நாள் கூட இருந்தா ஜாலியா இருக்கும், ஸ்கூலுக்கும் லீவ் போட்ட மாதிரி இருக்கும். என்ன மீனா, ஸ்கூலுக்கு போக கூடாதுன்ற ஐடியாவோ? உங்க அம்மாட்ட சொன்னேன், அம்புட்டுதான் ஸ்கூலுக்கு லீவ் போடக்கூடாது, அதுக்கடையில வந்துருங்க தம்பின்னு சொல்லியாக்கும் நான் அனுப்பி வச்சாங்க. 10ஆம் கிளாஸ் வேற, ரெசார்ட் இரி, இனி வரும்போது வரலாம் என்ன? ஆமா, லீவ் இதை வச்சு சாக்கு வச்சு 2 நாள் லீவ் போட்டுலான்ட்டு பார்த்தேன், முடியல, என்ன செய்ய. சரி சரி, எல்லாரும் போய் தூங்குவோம். பனி ரொம்ப உழுதுல்ல, தொண்டையெல்லாம் அடைச்சு போச்சு. சீக்கிரம் படுத்தாதான் வெள்ளனத்தோடு எந்திக்கலாம். கிளம்புனாதானே ஊரு போய் சேர முடியும். ஆமாக்கா, பனி வேற விழுந்துகிட்டு இருக்கு, காதெல்லாம் அடைச்ச மாதிரி இருக்கு. இன்னையோடி கொடைக்கானல் முடிஞ்சிருச்சு. நாளைக்கு ஊர்ல உள்ள வேலையை போய் பார்க்கணும். போவோமா?